அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஒரு மூலிகை அப்படின்னா பிரண்டை. இதிலே நீங்கள் பட்டை சைஸில் பார்த்துருப்பீங்க, பட்டை பிரண்டை. இது வந்து என்னென்னா கோப்பரண்டை நண்பர்களே. கோப்பரண்டைன்னா இந்த மாதிரி உருட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது மாதிரி உருளையாக இருக்கும். இந்த பிரண்டை வந்து நம்ம அந்த பட்டை பிரண்டையும் சரி இந்த பிரண்டையும் சரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப மந்தமாக இருக்குது, ஒரு சேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பே இல்லை, ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் துவையல் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சுறுசுறுப்பை வந்து அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி வல்லாரம் மட்டும்தான் நம்ம ஞாபக சக்தியை பெருக்கும் அப்படிங்கிறது இல்லை. பிரண்டையே நீங்கள் வந்து துவையலாவோ பொடியாவோ இல்லை குழம்புலையோ நீங்கள் வந்து வதக்கி அதை அரைச்சி சேர்த்து சாப்பிடும்போது உங்களோட ஞாபக சக்தியை வந்து பெருக்கும். மூளை நரம்புகளை வந்து நம்மளுக்கு வந்து இது நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். அப்போ மூளை நரம்பை பலப்படுத்தினாலே நம்மளுக்கு ஞாபக சக்தியும் அதிகமாகும். அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்போம். எலும்புக்கு வந்து நம்மளுக்கு சக்தி தரும். ஏன்னா இது கால்சியம்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து யாருக்கும் வந்து காலில் அடிபட்டுச்சு கையில் அடிபட்டுச்சு அப்படின்னா பிரண்டை துவையில தான் சாப்பிட சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரண்டை உப்புன்னு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், அதை வந்து தேன் குழச்சி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எலும்புகளுக்கு வந்து சக்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கை கால் வலிலாம் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வாரத்தில் 2 தடவை துவையல் அரைச்சோ இல்லை குழம்புலையோ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டாக வந்து இந்த இலையெல்லாம் தூக்கி போட வேண்டியதில்லை. இந்த கொடி மாதிரி இருக்குல்ல, இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி இதோட இஞ்சி, பட்டை மிளகாய், தேங்காய், உப்பு, பூண்டு, பெருங்காயம் வறுத்தது இது எல்லாத்தையுமே வச்சு அரைச்சி நீங்கள் வந்து துவையலாக செஞ்சு தாளித்து ஒரு பாட்டிலில் இருந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது 1 வாரம் ஆனாலும் கெடாது. ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க ஜாமான் எல்லாத்தையுமே வந்து நம்ம வதக்கி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து கெடாமல் இருக்கும். அதே மாதிரி ஈறுகளில் ஏற்படுற இரத்த கசிவு, பல் ஈரல்லாம் இரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பிரண்டையை சாப்பிட்றதுனால அது எல்லாமே சரியாகும். வாய்வு பிடிப்பு, இந்த உடம்புலிலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சுளுக்கு மாதிரி வாய்வு பிடிப்புலாம் இருக்கும், முதுகில் பிடிச்சிக்கும், இடுப்பு பிடிச்சிக்கும். அது மாதிரி வந்து இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனையையும் உங்களுக்கு வந்து பிரண்டை வந்து போக்கும். வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்கள் உடலும் வந்து அழகு பெறும், உடலும் வலுப்பெறும். ஆனால் கர்ப்ப காலத்தில் மட்டும் இதை சேர்க்குறத நம்ம தவிர்க்கணும். மற்றபடி வந்து நம்ம வாரத்தில் 3 நாள் 4 நாள் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ பலன் நிறைந்தது இந்த பிரண்டை. இப்போ வந்து ரோட்டோரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு முதிர்ந்த ஒரு பிரண்டை செடியை கொண்டாந்து நீங்கள் வீட்டில் நட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேர்கள் வந்து அதுலேருந்து வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கொடியாக வந்து வளர ஆரம்பிச்சிரும். ஏதாவது வந்து ஒரு கம்பு நட்டு வச்சிங்க அப்படின்னா அதை பற்றி வந்து இது கொடியாக வந்து படர்ந்து நம்மளுக்கு அற்புத பலன்களை தரும். இந்த மூலிகையை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம கால்சியம் டேப்லெட்லாம் போகிறத விட நம்ம வதக்கி இதை துவையலாகவோ இல்லை மருந்து குழம்புலோ இது சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த வீடியோவில் நான் மருந்து குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய மூலிகைகள் அதில் சேர்ப்போம். அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, பத்திரமா இருங்க எல்லோரும். நன்றி.